நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன வேலை தான். மாசியோட கள்ள நோட்டு விவகாரத்துல இனிமே ரேகா டீல் பண்ண மாட்டா, இந்த சின்னதோரை தான் டீல் பண்ணுவான்னு ஒரு ஃபைலை ரெடி பண்ணிட்டு வந்து வச்சிருக்கேன். அதுல அழகா ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க தலையெழுத்து மாறிடும். இல்லைன்னா நீங்க கையெழுத்து போட்டுருவீங்க, எனக்கு தெரியும். அடுத்த வாரம் மாசியோட கேஸ் ஹியரிங்க்கு வருது. என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு. அட்லீஸ்ட் 10 வருஷமாவது உள்ள போறான். ஆக்சுவலா பார்க்க போனா அது அவனுக்கு ரொம்ப கம்மி. பட் என்ன பண்றது, அது ஈஸ்வர் உங்களுக்கு என்னாச்சு? என்ன இல்ல, மாசிக்கு அட்லீஸ்ட் 10 வருஷமாவது தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்றேன். நீங்க கண்டுக்காம அசால்ட்டா போயிட்டே இருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன ஈஸ்வர் இப்படி பேசுறீங்க? நீங்க தான் போய் மாசிய கத்தி இருக்கீங்க, அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ எப்படி? அவனாலதான் கிருப்பா. ரேகா, let the law take its own course. நீ சொல்ற மாதிரி அவனுக்கு 10 வருஷம் தண்டனை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே கிடைச்சா கூட என்ன பண்ண போறான்? அவனுடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வெளில வர போறான். இதை நாம எதிர்பார்த்து ஏமாறுறது தான் மிச்சம். நடக்கிறது நடக்கட்டும், விட. குட் மார்னிங் சார். எஸ் ரேகா. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். உட்காந்து பேசலாம். நோ தேங்க்யூ சார், ஐட் ராதர் டாக் ஹியர் சார். Would you care for a soft drink? நோ தேங்க்யூ சார். Okay. சார் எப்படி சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? இந்த ஆர்டர்ல நீங்க தானே சார் சைன் போட்டீங்க? கள்ள நோட்டு கேஸ்ல ரேகா இன்சார்ஜா இருக்க வேண்டாம், சின்னதுரை தான் இன்சார்ஜ் அப்படிங்கிற இந்த ஆர்டர்ல நீங்க தானே சார் கையெழுத்து போட்டீங்க? சார் எப்படி சார் அதை பண்ண முடியும்? எப்படி சார் உங்களோட மனசாட்சியை தூர போட்டு எப்படி சார் பண்ணீங்க இதை? சார் உங்களோட பொண்ணோட லைஃப்ல நான் இன்வால்வ் ஆனது அது உங்களுக்கு பிடிக்கல. ஆனா நான் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பாலஜைஸும் பண்ணிட்டேன் சார். அந்த கோவத்தை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நீங்க தான் ரொம்ப நல்ல ஆபீசர்னு நான் நம்பிட்டு இருந்தேன் சார். நீங்க தான் சார் என்னோட ரோல் மாடல். ஆனா இப்ப அது தப்போன்னு எனக்கு தோணுது சார். ரேகா, அது வந்து சார் வேணாம் சார், இன்னும் போய் சொல்லி என்ன சமாதானப்படுத்த பார்க்காதீங்க சார். சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த கேஸை நீங்க எனக்கு இன்சார்ஜ் கொடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு? இது ரொம்ப முக்கியமான கேஸ், நார்மல் கேஸ் இல்ல, கண்ட்ரியோட இக்கானமியே சீரழிக்கிற ஒரு கேஸ். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாலிட்டிஷியன் இன்வால்வ் ஆயிருக்கான். அதனால இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒன்ன மாதிரி ஒரு டஃப் போலீஸ் ஆபீசரால தான் முடியும்னு நீங்க சொன்னீங்க. எவ்வளவு பொலிட்டிக்கல் பிரஷர் வந்தாலும் நீ கவலைப்படாதேன்னு சொன்னீங்க சார். அன்னைக்கு சின்னதுரை வந்து இல்ல நான் தான் சார்ஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னபோது கூட நீங்க சொன்னீங்க இல்ல ரேகா தான் இன்சார்ஜா இருக்கணும் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொன்னீங்களா சார்? இப்போ வந்து கேஸ் கோர்ட்டுக்கு வர டைம்ல என்ன இன்சார்ஜ்ல இருந்து எடுத்துட்டு சின்னதுரையை இன்சார்ஜ் போடுறதுல எந்த விதத்துல நியாயம் சார்? சார் அந்த மாசிக்கும் சின்னதுரைக்கும் எந்த கனெக்ஷன் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சுதான் அப்படி பண்ணீங்களா? அப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன சார்? என்ன கட்டாயம் சார்? ஏன் சார் அப்படி பணிஞ்சு போயிட்டீங்க? பணத்துக்காகவா இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை? Rekha, that's enough. Sir, you are exceeding your limits. Sir, I know my limits, sir, but this is sheer injustice, sir. What is injustice? Sir, your decision is unjust, sir. Oh. Is this what was taught to you in the police academy? Insubordination? Sir, with due respect, at the academy I was taught subordination. I was also taught the importance of integrity. I know what is integrity. Don't teach me about integrity. Then why this order, sir? You don't question about my orders. If there is anyone who would question, that's me, not you. These are orders, and you might as well follow them. Sir, but these are wrong orders, sir. Look, right or wrong, you don't bother about them. I have the right to change anybody from any case. Sir, rights இருக்கட்டும் sir, but what about duty? நம்ம வந்து மாசிக்கு மட்டும் பதில் சொன்னா போதாது சார், மக்களுக்கும் பதில் சொல்லணும் சார். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஜனங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும், பாலிட்டிஷியன்ஸ்க்கு எப்படி பதில் சொல்லணும், கவர்மெண்ட்டுக்கு எப்படி பதில் சொல்லணும், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில
நீங்க தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருந்தது. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற கேஸை இன்னொருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியிருக்குது. That's all. You just bloody well follow orders. I am so disappointed in you, sir. அது உங்க இஷ்டம். சார், ஏன் இஷ்டப்படி என் மனசாட்சிப்படி போகணும்னா நீங்க இந்த ஆர்டரை மாத்தியே இருக்க கூடாது சார். Rekha, I don't want to discuss these things. Meet me in my office. Sir, but you're making a very big mistake, sir. Rekha, that's enough. I don't want to discuss these things in my camp office. Leave. Sir, please try to I said just leave. இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு முன்ஜாமீன் கூட கிடைக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். இத்தனை வருஷமா நீங்க கட்டி காப்பாத்தின மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் காத்துல போயிடும் சார். ஏன் சார் அப்படி பணிஞ்சு போயிட்டீங்க? படத்துக்காகவா இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனை? Rekha, that's enough. மாசிலாமணி என்கிற மாசி காவல்துறையால் கள்ள நோட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். கண்ணியத்திற்கும் கடமை உணர்வுக்கும் பெயர் போன காவல்துறை இந்த வழக்கை கையாண்ட விதம் பல கேள்விகளை எழுப்புகிறது. மாசியை கைது செய்வதில் காட்டிய ஆர்வத்தை இந்த காவல்துறை அதை நிரூபிப்பதில் காட்ட தவறிவிட்டது. மாசியை கைது செய்த ரேகா தெரிவித்துக் கொள்கிறது. அண்ணன் மாசி, அண்ணன் மாசி, மக்கள் தொண்டன் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, அஞ்சா நெஞ்சன் மாசி, வழக்கு போட்ட ரேகா, பொய் வழக்கு போட்ட ரேகா, பொய் வழக்கு போட்ட ரேகா, விடுதலையாகும் அண்ணன் மாசி, விடுதலையாகும் அண்ணன் மாசி, ஆசான் மாசி, வழக்கை வென்ற மாசி, போலீஸ் அராஜகம், அண்ணன் மாசி, அண்ணன் மாசி, ரேகா, ரேகா, வழக்கை வென்ற மாசி, ரேகா, ரேகா, போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், மக்கள் தொண்டர் மாசி, தலைவர் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, அண்ணன் மாசி, தலைவர் மாசி, அண்ணன் மாசி, மாசி, மக்கள் தொண்டர் மாசி, அஞ்சா நெஞ்சன் மாசி, மக்கள் தொண்டர் மாசி, அஞ்சா நெஞ்சன் மாசி, வழக்கை வென்ற மாசி, ரேகா, ரேகா, எங்கள் அண்ணன் மாசி, மாசி, எங்கள் அண்ணன் மாசி, கண்மான சிங்கம் மாசி, தலைவர் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, சிங்கம் மாசி, கண்மான சிங்கம் மாசி, தலைவர். ओम नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवभूतोत इषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः यात इषः शिवतमा शिवं बभूवते धनुः शिवा शरव्यायातवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोरा पापका ஓம் மாசியாய ஓம் ருத்ராய ओम नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवभूतोषवे नमः नमस्ते சதா धन्वने சுகி बाहुमुतते नमः ரகோ यात इषः शिवतमा शिवं बभूवते धनुः शिवा शरव्या
என்னய்யா அது? என்ன என்ன இந்த கோலம்? ஏதோ நாடகத்தில் வேஷம் போட்டுட்டு வேஷத்தை கலைக்காத மாதிரி வந்திருக்கியா? வேஷமா? இது வேஷமா? நீங்கள் போட்டிருப்பதுதான் வேஷம். இந்த உலகமே மாயம். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. என்ன தலைவரே? நான் தலைவனா? யார் தலைவன்? நானா? இல்லை, நமக்கெல்லாம் தலைவன் அந்த ஈஸ்வரன். அந்த பரம்பொருள் தான் நமக்கு தலைவன். அந்த தலைவனால் ஆட்டி வைக்கப்படும் வெறும் பொம்மைகள் தான் நாம். என்னங்க என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு உங்களுக்கு? என்னாச்சு? என் நோய்கள் எல்லாம் குணமாச்சு. நான் என்கிற அகங்காரம், என்னுடையது என்கிற மமதை, மோகம், போதை, கர்வம் எல்லாம் போயாச்சு. மும்மலங்களும் நீங்கி முக்தி ஞானம் பெற்றேன். அந்த புத்தனுக்கு போதி மரம், இந்த மாசிக்கு சிறைச்சாலை. எதற்காக அழுகிறாய் தம்பி? எதற்காக அழுகிறாய்? அழாதே, அழாதே. வா. दीर्घायुष्मान बाबा. இந்த மாலையை அணிந்து கொள்ள எனக்கு எந்தவித அருகதையும் இல்லை. என் விடுதலைக்காக அயராது பாடுபட்ட தொண்டர்களுக்கு இல்லை, பக்தர்களுக்கு இது சமர்ப்பணம். உன் குழந்தையின் பள்ளியின் படிப்புக்கு பணம் இல்லாத நிலையில் கூட என்னை வரவேற்க வந்திருக்கிறாய். அண்ணே, உங்களுக்கு எப்படின்னு தெரியும்? என் ஞான திருஷ்டிக்கு தெரியும். குருவே சரணம். கவலைப்படாதே மகனே, உன் குடிசைக்கு சென்று பார். தேவையான பணம் அங்கிருக்கும். மகான் மாசி, தெய்வம் மாசி, நடமாடும் தெய்வம் மாசி, மகான் மாசி, எங்கள் அண்ணன் மாசி, நடமாடும் தெய்வம் மாசி, அண்ணன் மாசி. நல்லபடி அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகணும். பழைய மாதிரி இல்லாம நல்லபடி அவர் மகளுக்கு சேவை பண்ணணும்.
வந்துட்டாரா மாமா? கடவுளே, உன் வேண்டுதல் வீம்போலம்மா. ஆண்டவனுடைய அருளாலும் எங்களுடைய முயற்சியாலும் மாசி வெளியில் வந்துட்டாப்புல. ஆனால் ஒன்றுமா, என்ன மாமா? அவன் வந்திருக்கிற கோலத்தை பார்த்தா நீ நீ அதிர்ச்சி ஆயிடுவ. என்ன மாமா சொல்றீங்க? எங்களால் இதை தாங்க முடியலம்மா. நீ எப்படி தாங்க போறியோ? ஜெயில இருந்து தானே வராரு. போய் பார், போ. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமः நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுभ्यामुतते நமः யாத இஷः சிவதமா சிவம் பபூவதே தனுः சிவாசரவ்யாயா தவதயானோ. நாளை தவறாதீர்கள். பலம் உடைத்திடும் பகைவரை